وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. الرجال قوامون على النساء بما فضل الله بعضهم على بعض وبما أنفقوا من أموالهم. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் சூரா அன்-நிசாவினுடைய 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. இந்த வசனத்துல இதற்கு முன்னால் பேசிய வசனங்களில் எல்லாம் வல்ல இறைவன் பெண்களினுடைய உரிமையை ஒரு ஆண் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றி விரிவாக கூறினான். ஒரு பெண் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு என்ன உரிமை இருக்குதோ அந்த பெண்ணினுடைய உரிமையை அந்த ஆண் எப்படி பாதுகாக்கணும். அது தாயாக இருந்தாலும் சரி, சகோதரியா இருந்தாலும் சரி, தான் கட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உரிமையை அந்த பாதுகாக்கக்கூடிய விஷயத்துல ஆண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் கூறினான். அதே போன்று பெண்களினுடைய உரிமையை பாதுகாப்பது ஆண்களினுடைய கட்டாயமான கடமை என்பதாகவும் அல்லாஹ் பேசினார். அது மட்டுமல்லாமல் ஒரு பெண்ணினுக்கு என்ன தேவை என்பதை பூர்த்தி செய்வது ஒரு ஆணினுடைய கடமை என்பதாகவும் இதற்கு முன்னால் பேசிய வசனங்களில் எல்லாம் வல்ல இறைவன் சொன்ன அந்த செய்திகளை நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த வசனத்துல அல்லாஹ் எதை சொல்ல வருகிறான் என்று சொன்னால், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசாஇ பிமா ஃபல்லல்லாஹு பஅலஹும் அலா பஅல். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அவர்களில், யார்ல? ஆண்கள் பெண்கள், அந்த இரு தரப்புல ஆண்கள் பெண்களில் அவர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அவர்களில், அதாவது அந்த ஆண்கள் பெண்களில் சிலரை விட சிலரை மேன்மையாக்கி வைத்திருப்பதனாலும், யாரை விட யார் அல்லாஹ் மேன்மையாக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, இதுல மேன்மை என்று சொன்னால் உயர்வாக வச்சிருக்கான் என்பது பொருத்தம் என்பது அர்த்தம் அல்ல. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த மேன்மை என்பது சிலரை விட மேன்மையாக்கி வைத்திருப்பதால் அப்படிங்கிறது ஆண்களை விட பெண்களை விட ஆண்களை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? மேன்மையாக்கி வச்சிருக்கிறான். அந்த மேன்மை என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, பெண்களை விட ஆண்கள் வலுவானவர்கள், பெண்களை விட ஆண்கள் உடலாலும் பலத்தாலும் வலுவானவர்கள், பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமான பொறுப்புகள் இருக்குது. அந்த அடிப்படையில தான் அல்லாஹ் சொல்றான், சிலரை விட சிலரை அல்லாஹ் மேன்மையாக்கி வைத்திருப்பதனாலும் தங்களுடைய செல்வங்களை, யாரு? அவர்கள் சம்பாதித்த அந்த செல்வங்களையும் அவர்கள் சொந்தமாக்கி கொண்ட அந்த வழக்கரம் கொண்ட அந்த பெண்களையும், இன்னும் அவர்களுடன் இருக்கக்கூடிய அந்த பெண்களை ஆண்களை என்ன செய்யறாங்க? நிர்வகிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். பெண்களை, அவர்களை ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவர் ஆவார் அப்படின்னு அல்லாஹ். எனவே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ஸாலிஹாத்துன் கானிதாத்துன் பிமா ஹஃபிலல்லாஹ். எனவே பெண்கள் தங்களுடைய கணவருக்கு, பெண்கள் தங்களுடைய கணவர்களுக்கும் இறைவனுக்கும் பணிந்து நடப்பவர்களாகவும், கணவன் வெளியில் இருக்கும் பொழுது பிமா ஹஃபிலல்லாஹ், கணவன் இல்லாத நேரத்தில் கணவன் வெளியில் இருக்கும் பொழுது பிமா ஹஃபிலல்லாஹ், அல்லாஹ்விற்காக வேண்டி என்ன செய்யணும்? அவர்கள் தங்களுடைய கற்புகளையும் தங்களுடைய உடைமைகளையும், கணவன் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரம், செல்வங்கள் போன்றவைகளையும் அல்லாஹ்வினுடைய கண்காணிப்பில் பாதுகாப்பவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள் என்பதாக ஒரு சுத்தமான, தன்னுடைய கணவனுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய, அல்லாஹ்விற்கும் கட்டுப்படக்கூடிய, ஒரு ஒழுக்கம் உள்ள, ஒரு கற்பை பாதுகாக்கக்கூடிய கண்ணியமான பெண்களை பற்றியும் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். இந்த வசனத்துல 2 விஷயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். ஒண்ணு, உங்களுடைய பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் ஆண்கள் தான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய மனைவி இடத்துல ஆலோசனை கேளுங்கள். எதுக்கு ஆலோசனை கேட்கணும்? நீங்க எதை செய்யறதாக இருந்தாலும் உங்களுடைய மனைவி இடத்துல ஆலோசனை கேட்கணும். குடும்ப ரீதியாக அல்லது நம்முடைய தொழில் ரீதியாக என்ன ஒரு ஒரு முடிவை நாம எடுக்க போறதா இருந்தாலும்
மனைவியிடத்தில் ஆலோசனை கேட்பதை அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்துறாங்க. உங்களுடைய மனைவியிடத்துல நீங்க ஆலோசனை கேளுங்க, ஆனால் முடிவை நீங்கள் எடுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஆலோசனை கேட்பதை எப்படி வலியுறுத்தி சொல்றாங்களோ அதே போன்று முடிவை என்ன செய்யுங்க, முடிவை நீங்க எடுங்க. முடிவை அங்க கொடுத்துடாதீங்க, மனைவி இடத்துல முடிவை கொடுத்துடாதீங்க. அவங்கள்ட்ட ஆலோசனை கேளுங்க, எப்ப நான் இந்த மாதிரி செய்யலான்னு இருக்கிறேன், நான் இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கிறேன், நீ என்ன சொல்ற என்பதாக அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கணும். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் முடிவை நீங்க எடுங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்போ இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, பெண்களை ஆண்களே நிர்வகிப்பவர் ஆவார். அப்போ பெண்களே ஆண்கள் தான் நிர்வாகம் செய்யணும். அதற்கு என்னென்ன காரணங்கிறதையும் பின்னாடி இந்த வசனத்தினுடைய விளக்கத்துல அந்த விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, ஏன் அல்லாஹ் இந்த வாய்ப்பை ஆண்களுக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி. அதே போன்று இரண்டாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய பெண்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய கணவன் எதை அவர் இல்லாத நேரத்தில், உங்களுடைய கணவர் உங்களோடு இல்லாத நேரத்தில் வெளியூருக்கு போயிட்டாரு, வெளியூர்ல போய் அவர் வேலை செய்யறாரு, உங்களை அப்பப்பதான் என்ன செய்யறாரு பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த மனைவி எப்படிப்பட்டவளாக இருக்கணும், அந்த மனைவி எப்படிப்பட்டவளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் ரொம்ப அழகாக சொல்லி காண்பிக்கின்றான். கணவன் வெளியில் இருக்கக்கூடிய சமயத்தில், அந்த சமயத்தில் தன்னுடைய கற்பையும் உடைமைகளையும் அல்லாஹ்வினுடைய கண்காணிப்பில் பாதுகாப்பவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ். கணவன் இல்லாத நேரத்துல அந்த பெண்ணினுடைய மிக முக்கியமான விஷயம், கணவனுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய பெண்ணாக அவள் மாறணும். வீட்டுலதான் வீட்டுக்காரர் தான் இல்லையே என்கின்ற அடிப்படையில தன்னுடைய இஷ்டத்துக்கு என்ன செய்யறது, செலவு செய்யறது, வந்தா பார்த்துக்குவோம் கேட்டுக்குவோம் என்கின்ற அடிப்படையில தன்னுடைய மனம் போகும் போக்குனில் அவருடைய தங்களுடைய செலவுகளை செலவழிப்பதை கூட அல்லாஹ் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். தன்னுடைய இஷ்டத்துக்கு செலவு செய்யறதுல இருந்து இன்னும் தன்னுடைய கருப்பை அவள் பாதுகாக்கக்கூடியவளாக இருக்கணும். இந்த ரெண்டு செய்தியை தான் அல்லாஹ் பேசுறான். ஒன்னும் ஆண்களை அங்க சொல்லிட்டு இரண்டாவது பெண்களை இங்க சொல்றான். கனிமிக்க சகோதரர்களே, பெண்களினுடைய கடமையில அல்லாஹ் மிகவும் கவனமாக இருக்குமாறு நமக்கு அல்லாஹ் வலியுறுத்துறான். ஏன் அல்லாஹ் பெண்களை விட ஆண்களை இந்த இடத்துல, பெண்களை ஆண்கள் தான் நிர்வாகம் செய்வாங்கன்னு ஏன் அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஆண்களுக்கு அதே போன்று இந்த சொத்து பிரிவு பாக பிரிவுகளையும் பெண்களை விட ஆண்களுக்கு ஒரு பங்கு அதிகமாகவே போய் சேருது. இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஆண்களுக்கு கூடுதல் பொறுப்பு அதிகமாக இருக்கு. ஆண்களுக்கு கூடுதல் பொறுப்பு என்பது அதிகமாக இருக்கு. ஒரு பெண் திருமணம் செய்து கொடுத்து விட்டால் அவருடைய பிறந்த வீட்டில இருந்து எந்த விதமான ஒரு பொறுப்பினுடைய சுமைகளும் அவ மேல இறங்க போறது கிடையாது. ஒரு வீட்டுக்கு திருமணம் செய்து கொடுத்துட்டால் அவ என்ன செஞ்சிடறா, அந்த வீட்டினுடைய ஆணினுடைய பொறுப்புக்குள்ளானவர்களாக அவ மாறி போயிடுறா. ஆனால் ஒரு ஆண் அப்படி செய்ய கிடையாது. ஒரு திருமணத்தை மேற்கொண்டாலும் அவன் பிறந்த இடத்தில் அவனுடைய தாய் தந்தை அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பையும் இவனை சுமக்க வேண்டியதாக இருக்குது. இவன் திருமணம் செய்து வந்த பெண்ணினுடைய அந்த சுமையையும் இவன் சுமக்க வேண்டியதாக இருக்குது. எனவே கூடுதல் பொறுப்புகள் பெண்களை விட ஆண்களுக்கு உள்ளது. எனவே தான் ஆண்களுக்கு அதிகமான பங்குகள் ஒதுக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ்வுக்குரிய இந்த வசனங்களுக்கு விரிவுரையாளர்கள் விளக்கம் சொல்றாங்க. பெண்கள் மனைவியினுடைய உரிமையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ரொம்ப அழகா பேசுறாங்க. ஒரு மனைவியினுடைய உரிமை என்ன என்பதை பற்றி அல்லாஹ் பேச. ஏன்னா இந்த இடத்துல பெண்களை ஆண்கள் நிர்வகிப்பர் ஆவார் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இப்ப ஒரு மனைவியை கணவன் தான் நிர்வாகம் செய்யணும். அதுக்காக வேண்டி நீ எனக்கு கீழே இருக்கிற, நான் தான் உன்னைய பாத்துக்கிறேன், நான் தான் உன்னைய நிர்வாகம் செய்யறேன், இந்த அடிப்படையில எல்லை மீறிலாம் போயிடக்கூடாது, எல்லை மீறிலாம் போயிடக்கூடாது. அதுக்குதான் இந்த செய்தி அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அன்சாரி சஹாபியில ஒருத்தர் ஒரு தன்னுடைய மனைவியை கன்னத்துல ஓங்கி அடிக்கிறார். அவர் அடித்த அடியில கன்னத்தில் வடு விழுந்துருச்சு. அப்ப அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரனுடைய கணவர் என்னுடைய முகத்தில் அடிச்சிட்டார் என்பதாக. அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னை முகத்தில் அடிப்பதற்கு அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அந்த நேரத்துலதான் இந்த வசனம் இறக்கப்பட்டது. இந்த சம்பவம் நடைபெறும் பொழுதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குனா, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசாஇ பிமா ஃபதலல்லாஹு பஅலஹும் அலா பஅல். உங்களில் சிலரை விட சிலரை அல்லாஹ் மேன்மையாக ஆக்கி வைத்திருக்கிறதுடைய காரணம் என்ன, பெண்களை ஆண்கள் நிர்வகிப்பார் ஆவார் என்பதாக இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி, ஒரு மனைவி இடத்துல நிர்வாகம்னா நான் நிர்வாகம் செய்யணுங்கிறதுக்காண்டி உன் இஷ்டத்துக்கு உன் மனைவி நடந்து கூடாது.
அவளுடைய உரிமை இருக்குது, அவளுடைய உணர்வு இருக்குது, அவளுக்கு கண்ணியம் இருக்குது, அவளுக்கு மரியாதை இருக்குது. எனவே தான் அதையெல்லாம் உணர்ந்துதான் ஒரு ஆண் என்ன செய்யணும், ஒரு பெண்ணை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக மாறணும். அனைவரும் சமமானவர்களே என்பதில் எந்த குழப்பமும் இல்லை. அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றான், ஆண்கள் பெண்கள் இருவரும் சமமானவர்களே. இந்த வசனத்துல அல்லாஹ் தான் ஆண்கள் பெண்கள் இருவரும் அவங்க சமமானவங்க தான். ஒருவரினுடைய உரிமை மற்றவருக்கும் உண்டு. நான் உன்னை நிர்வாகம் செய்யறேன், எனக்கு கீழே தான் நீ இருக்கிற, எனவே எனக்கு அதிகமான உரிமை இருக்குது என்கின்ற அடிப்படையில ஒரு மனைவி இடத்துல பெண்களிடத்துல ஆணும் மனைவி இடத்துல கணவனும் நடந்து கொள்ளக்கூடாது. உனக்கு என்ன உரிமை இருக்குதோ அதே உரிமையை ஈக்குவலா அல்லாஹ் அங்க வழங்கி இருக்கிறான். அப்ப அவங்களுடைய உரிமைகளை மதிக்கணும். பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமான சுமைகள் இருந்தாலும் அந்த சுமைகளை கொண்டு என்ன செஞ்சிடக்கூடாது, இவர் தன்னை பெருசா நினைச்சிடக்கூடாது. நான் தான் உங்கள் நிர்வாகம் செய்யறேன் அவர் பெருமையா நினைச்சிடக்கூடாது. பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும். அதுதான் ஒரு ஆணினுடைய நிர்வாக திறன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு ஆண்களுடைய நிர்வாக திறன் என்ன தெரியுமா, இதுதான். நம்ம ஹதீஸ்ல எடுத்து பார்க்கலாம். தன்னுடைய குடும்பமே வழிகேட்டில் இருப்பதை, தன்னுடைய குடும்பமே வழிகேட்டில் இருக்குது, வழிகேட்டில் இருப்பதை எந்த ஒரு ஆண் கண்காணிக்கவில்லையோ, எந்த ஒரு ஆண் அதை கண்டிக்கவில்லையோ, அதை பற்றி பேசக்கூட இல்லையோ, அந்த ஆண் நரகத்திற்கு செல்ல தகுதியானவன் என்பதை அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்வாங்க. தன்னுடைய குடும்பம் வழிகேட்டில் இருப்பதை கண்டிக்காதவன், தண்டிக்காதவன், அதை பத்தி பேசாதவன், நல்லா தெரியுது மக சரியில்லை, மனைவி சரியில்லை, எல்லாம் வழிகேட்டில் இருக்கிறாங்க. வழிகேட்டுனா என்ன, அவர் இஸ்லாத்தினுடைய எல்லை மீறிய பாவத்தில் அவங்க மூழ்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இதை கண்டிக்கணும். இதுதான் நிர்வாகத்திறன். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாகத்திறன் என்பதாக சொல்றாங்க. அதே போன்று பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடியவர்களாக ஆண்கள் இருக்கணும். ஒரு ஒவ்வொரு மனைவியினுடைய பாதுகாப்பை கணவன் உறுதி செய்யணும். பெண்களுடைய பாதுகாப்பை ஆண்கள் உறுதி செய்யணும். அவங்க தேவையை நிறைவேற்றணும். இந்த பொறுப்புகள், இதுதான் ஆண்களுடைய நிர்வாகத்திறன் என்பதை பற்றியும் மேன்மையானவர்கள் என்பதாகவும் அல்லாஹ் சொல்கிறான் என்பதாக பார்க்கணும். இப்ப மனைவியினுடைய உரிமையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசுறாங்க. நீ உணவு அருந்தும் போது அவளுக்கு உணவளிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனைவியினுடைய உரிமை என்ன, கணவன் செய்ய வேண்டிய கடமை, மனைவியினுடைய உரிமை என்ன, நீ உணவு அருந்தும் போது அவளுக்கு உணவளிக்கணும். நீ என்ன உணவை உண்ணுகின்றாயோ அதே தரத்தில் உண்டான உணவை உன் மனைவிக்கு நீ கொடுக்கணும். நான் நல்லா ஹோட்டல்ல போய் விதவிதமா ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்றேன், வீட்டுல வந்து பார்த்தா அந்த அம்மா என்ன செஞ்சிருக்கோம், மனைவி என்ன செஞ்சிருப்பா, ஏதோ சாதாரணமான உணவு இருக்கும், நீங்க சாப்பிடுங்க நான் வெளியில சாப்பிட்டேன் என்பதாக சொல்றாரு. இது ஏதோ ஒரு நாள் அனுமதி இருக்கலாம், ஆனால் தொடர் இந்த நிலையை எந்த ஆண்களும் வைத்துக் கொள்ளக்கூடாது. தான் மட்டும் நல்ல உணவுகளை சாப்பிட்டு கொண்டு மனைவிக்கு இருப்பதை சாப்பிட்டுக்கொள் என்பதாக அனுமதிப்பது அவளுக்கு உரிமை மறுக்கப்படுதல். இது அவளுக்கு அந்த கணவன் செய்யக்கூடிய ஒரு அநீதியாகவே இஸ்லாம் பார்க்கின்றது உணவினுடைய விஷயத்துல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ உணவு அருந்தும் போது அவளுக்கு உணவளிக்க வேண்டும், நீ ஆடை அணியும் போது அவளுக்கு நீ ஆடை அணிய வேண்டும். நான் மட்டும் நல்ல தரமான நல்ல ஆடைகளை அணிந்து கொள்வது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆடையை மனைவிக்கோ அல்லது மனைவிக்கு ஏதாவது ஒரு ஆடையை எடுத்து கொடுக்கும் பொழுது அதுல கஞ்சத்தனம் வரல. உனக்குதான் இவ்வளவு துணி இருக்கு, எதுக்கு உனக்கு தேவையா? ஆனா தான் மட்டும் என்ன செய்யறாரு, நல்ல நல்ல ஆடைகளை அணிந்து கொள்கின்றார். அப்போ இதையும் அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, எவர் தன்னுடைய மனைவிக்கு அவளுடைய உரிமையினுடைய விஷயத்துல எவர் ஒருவர் தன்னுடைய மனைவிக்கு அநீதம் செய்கிறாரோ, துரோகம் இணைக்கிறார், உணவா இருக்கட்டும், ஆடையாக இருக்கட்டும், பாதுகாப்பதா இருக்கட்டும், பார்த்துக்கிறதா இருக்கட்டும், அநீதி இழைக்கிறாரோ, மறுமை நாளில் பக்கவாதம் ஏற்பட்ட நிலையில் வருவார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அப்போ மனைவியினுடைய உரிமையில நீ உணவு அருந்தும் போது அவளுக்கு உணவு கொடு, நீ ஆடை அணியும் போது அவளுக்கு ஆடை அணிந்து கொடு, அவளை வசைப்பாடாமல் இருக்க வேண்டும், முகத்தில் அடிக்காமல் இருக்க வேண்டும், அவளை இழிவாக பேசாமல் இருக்க வேண்டும். இதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே தவிர என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபூதாவுதுல 2142 இலக்கமா இந்த ஹதீஸ் பதிவாகும். அவளை திட்டுறதாக இருந்தாலும், அவளுடைய குறைகளை சுட்டி காட்டுவதாக இருந்தாலும் என்ன செய்யணும், இது வீட்டுக்குள்ளதான் இருக்கணுமே தவிர வெளியில் உன் மனைவியை வசைப்பாடிடாத, வெளியில உன்னுடைய மனைவியினுடைய குறையை பகிரங்கப்படுத்த வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க,
இஸ்தௌஸவு பின்னிசாஇ கைரன். பெண்கள் அதாவது மனைவியிடத்தில் நல்ல முறையில், கண்ணியமான முறையில், நன்மையான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. புகாரில 3331 இலக்கமாக இந்த ஹதீஸ் பதிவாகும். உங்களுடைய மனைவி இடத்துல கண்ணியமாக நன்மையான முறையில் நடந்து கொள்ளுங்கள். இப்ப நன்மையான முறையில் என்ன, நல்ல நிலையில தான், நல்லதை மட்டும்தான் மனைவி இடத்துல இருக்கணும். ஒரு கணவன் தன்னுடைய மனைவி இடத்துல வெளிப்படுத்தக்கூடிய எல்லாமே நன்மையானதாகவும் நல்லதாக தான் இருக்கணும். அருவருப்பான கேவலமான விஷயங்களையோ செயல்களையோ சொல்லுகளையோ வார்த்தைகளையோ மனைவி இடத்துல ஒரு கணவன் வெளிப்படுத்தக்கூடாது. இதை நான் உங்களுக்கு ஒரு உபதேசமாக செய்கிறேன். 2 விஷயம் கணவனுக்கு மனைவி இடத்துல கண்டிப்பாக இருக்கணும் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. 1, அன்போடு அவளிடத்தில் நடந்து கொள். 2வது, சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்றாங்க. அன்பும் சகிப்புத்தன்மையும் ஒரு கணவனுக்கு மனைவி இடத்துல இருந்தே ஆகணும். இந்த 2ம் ஒரு ஆணிடத்துல வந்துருச்சுன்னு சொன்னா குடும்ப பிரச்சனைக்கே வேலை கிடையாது, எந்த பிரச்சனையுமே வர. ஆனால் அன்பு வச்சிடலாம், ஆனா சகிப்புத்தன்மை என்பது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும், ஒரு பெண்ணிடத்துல மனைவிடத்துல இருக்க வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவருடைய குறைகளை பெரிதுபடுத்தாதீர்கள், உங்கள் மனைவிகளை முழுமையாக வெறுத்து விடாதீங்க. ஒரு குணத்தை வெறுத்தாலும் மற்றொரு குணத்தை கொண்டு திருப்தி கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த இடத்துல மனைவியினுடைய உரிமையை பத்தி சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க தான் பெண்களை, உங்களுடைய மனைவியை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள். அதுக்காக வேண்டி அந்த நிர்வாகத்தை நம்ம இப்படிதான் செய்யணுங்கிற ஒரு அழகான விளக்கத்தை ஹதீஸின் வாயிலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா